ஒரே ஒரு ஒத்த ரூபாங்க, ஒரே ஒரு ஒத்த ரூபாய் அந்த 15 லட்சம் பேர் கூடுறதுக்கு ஒரே ரூபாய் கொடுக்காம தெரிவிச்சுங்க. எனக்கு நான் 1 மாசம் 1.5 மாசம் இங்க நான் தங்கியிருந்தேங்க. எனக்கு விழுப்புரத்துல இருந்து அந்த ஹோட்டலுக்கு சாப்பாடு எடுத்துன்னு வருவாரு ஒரு தம்பி அரவிந்த்னு. இங்க நான் அரவிந்த நான் பார்த்தேன். ஒரே ஒரு நாள் அண்ணா எனக்கு பெட்ரோல் போட காசு கொடுன்னு சொல்லி இன்னைய வரைக்கும் கேட்காத ஒரு தோழர், ஒரு உண்மையான தொண்டை என்னுடைய தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு தோழரும் ஒவ்வொரு நிர்வாகி தளபதி மேல் பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி இந்த அளவுக்கு உச்சத்துக்கு வருவாருன்னு தெரியாது. தளபதி 2026 முதலமைச்சரா உட்காருவோன்னு தெரியாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தளபதி ஒரு வார்த்தை சொன்னால் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். கடந்த 30 வருடங்களாக நலத்திட்ட உதவிகள் என்று பல்வேறு வகையில் செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி இது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தாங்க. விலையில்லா விருந்தகம் பல்வேறு மாவட்டங்களில் 27 மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல வருடங்களாக தினந்தோறும் காலையில அதுல 150 பேர் 200 பேருக்கு இலவச உணவு வழங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். இங்கு தளபதி பயிலகம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரமேஷுடைய மனைவி அவர்கள் இந்த பயிலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்த இப்ப நான் வரும்போது பார்த்து கொண்டு இருந்தேன். இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கெல்லாம் இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய தளபதி அலுவலகத்துல பனையூர்ல விடிய 3 மணி 4 மணியா இருந்தாலும் பார்த்துட்டு தான் போற ஒரே ஒரு தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்துல மட்டும்தான்.